ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு என்பிஎஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட 30% நான் ஸ்லாபில் இருக்கேன் சார், 30% நான் டேக்ஸை சேவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்பிஎஸ்ஸையும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்பிஎஸ் சைட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 8%. ஒருத்தர் வருஷத்துக்கு 50,000 ரூபா என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறார், அது மூலமாக 30% சேவ் பண்ணுறார் அப்படின்னா, லெட்ஸே அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 65,000 ரூபா அப்படின்னு எடுத்துக்குவோம். 50,000 ரூபா அவர் பணம், 30% டேக்ஸ் சேவ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய 15,000 ரூபா, ரெண்டுத்தையும் சேர்த்து 65,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த 65,000 ரூபாவை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மாதம் அவர் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5,416 rupees. இந்த 5,416 rupees, இஃப் இட் க்ரோஸ் அட் 8%, அட் த எண்ட் ஆஃப் 30 years, இன்றைக்கி ஒருத்தருக்கு 30 வயசு இருக்குது, அட் த எண்ட் ஆஃப் 30 years அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து 80,72,000 rupees. இதே ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஆக்டிவ் ஃபண்டில் அவருக்கு அந்த 30% டேக்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் 50,000 ரூபா தான். அந்த 50,000 ரூபாவை நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன்னா மாதம் அவர் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 4,166 ரூபா. இந்த 4,166 ரூபா 12% க்ரோ ஆச்சு அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 30 years அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 1,45,00,000 ரூபா. அண்ட் பட்ஜெட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1,4 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ கெயின் வருதோ அந்த கெயினுக்கு நீங்கள் 12% டேக்ஸ் பே பண்ணணும். நான் டேக்ஸ் பே பண்ணி அந்த ஃபுல் அமௌண்ட்டை ரிடம்ஷன் பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் 1,27,00,000 ரூபா. 80 லட்ச ரூபா எங்கே, 1,27,00,000 ரூபா எங்கே? ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் என்பிஎஸ் அண்ட் அன் ஆக்டிவ் ஃபண்ட். உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.